பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அதிகாரம் 55வது அதிகாரத்துல 12வது வசனத்துடைய முதல் பகுதி, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, டூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அங்கே அந்த சந்தோஷம் நிலைத்திராவிட்டால், சமாதானத்தோடு அந்த இடத்துல இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்யணும்? உடனே ஒரு கவலை வந்துவிடும். ஆனால் ஆண்டவரை நீங்க பின்பற்றுகின்ற பொழுது நீங்க எங்க போனாலும் மகிழ்ச்சியோடு கிளம்பி, சந்தோஷமாக கிளம்பி, அந்த எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல சமாதானம் காணப்படும். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாதுங்க. நீங்க ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை போல நீங்க மகிழ்ச்சியாய் புறப்பட்டு எந்த ஒரு காரியத்துக்கு நீங்க சொல்லும் பொழுதும், நான் ஒரு வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி நான் கிளம்பி போகிறேன், அது வெற்றியோடு நான் திரும்பி வருவேன், கட்டாயம் நீங்க வெற்றியோடு திரும்பி வருவீர்கள். மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். உங்களுடைய தேவையை தேவன் சமாதானமாக்கி தருகிறது. நீங்க நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கை சிக்கலாக காணப்படுகிறது, என் வாழ்க்கையில எப்பொழுது ஒரு வசந்தம் இருக்கும் என்று சொல்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நீங்க மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் என்று சொல்லி, அந்த மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் இந்த உலகத்துல நமக்கு தரக்கூடிய ஒரே ஒருத்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம். எல்லாரும் சொல்லலாமா? அந்த சமாதானத்தின் தேவன், மகிழ்ச்சியை தரக்கூடிய தேவன், அவர் தாமே நம்மை வழிநடத்தி எல்லா காரியங்களும் நீங்க செய்கின்ற வேலையில, நீங்க நடக்கின்ற வேலையில, நீங்க போதும் வரும்பொழுதும், எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்கின்ற பொழுதும் மகிழ்ச்சியோடு கூட சமாதானமாய் இருக்க தேவன் உதவி செய்வாராக. அவரை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள், கடைசி வரைக்கும் அவரில் நிலைத்திருங்கள். கர்த்தர் தாமே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்து நிறைவான வாழ்வுக்குள்ளாக நம்ம எடுத்துச் சொல்வாராக. Amen. God bless you.